ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறோம். அந்த ஆலோசனைகளின்படி நீங்கள் நடப்பீங்க, வாழ்வோம் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மிக முக்கியமான 3 காரியங்கள் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றாரு. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. 1. 2வது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. உங்கள் கைகளின் கிரி எப்படி இருக்கான்? பொல்லாப்பாக இருக்கான். அது ஆண்டருக்கு கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்கணும். 3வது, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ அழகமான ஒரு வாசனம் பாருங்கள். நம்மளை கழுவி சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், அந்த ஷர்ட், இந்த ஒயிட் ஷர்ட் அழுக்காயிடுச்சுன்னா வாஷிங் மிஷினில் போடுறோம், இல்லை சோப் போட்டு வாஷ் பண்ணுறோம், அது வெள்ளையாயிடுது. அப்போ நம்மளை கழுவுறதுக்கு, இருதயத்தை கழுவுறதுக்கு, இருதயம் பொல்லாங்காக இருக்கிறது, இருதயத்தில் ஏகப்பட்ட பாவமான காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நம்மளை கழுவி சுத்திகரிக்க தான் இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து. ஆமென். அதனால தான் 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்குமா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள என்ன கழுவப்பட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாள் அவர் ரத்தத்தால் நீங்கள என்ன கழுவப்பட வேண்டும். என்னைக்கோ ஒரு நாளையில் நான் 1947 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, முடிவு வரைந்த நிலைத்திருப்ப தான் ரட்சிக்கப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்கணும். பாருங்கள், தாவீது வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்துடுச்சு. அந்த பாவத்தினுடைய விளைவை அறிஞ்சிட்டாரு. ஆண்டருக்கு விரோதமாக பாவம் செய்ய தெரிஞ்சிச்சு. அவர் தேவ சமூகத்தில் போயிட்டு மன்றாடுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 51 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். பாருங்களேன், என் அக்கிரமம் நீங்கள் என்ன முற்றிலும் கழுவி பாவமற என்னை சுத்திகரியும். அக்கிரமம், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை நான் கழுவும், நான் அந்த அழுக்கோடு இருக்க விரும்பலை. தாவீது துடிக்கிறார். அதே நீங்கள் தொடர்ந்து 7வது வசனம் கூட வாசிக்கும் போது கூட இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்கும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னை கழுவுங்க ஆண்டவரே, நான் வெண்மையாக மாறிடுவேன். எனக்கு தெரியும் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு நான் வெண்மையாக மாறிடுவேன். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களை நானும் கண்களை, நம்ம பார்வையை, நம்ம சிந்தைகளை, நம்முடைய கைகளை, நம்ம இருதயத்தை, அவைங்களை ஒவ்வொன்றையும், ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா? எனக்கு யோசித்து பாருங்க. ஆமென். நமக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? ஆனால் சொல்கிறாரு, உங்களை கழுவி சுத்திகரிகள் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். ஏன் நீங்கள் கழுவப்படணும்னா, நாம் சுத்திகரிக்கிறது மாத்திரமில்லை, நம்ம ராஜாக்களா, ஆசாரிகளா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் ரேஞ்ச் என்ன தெரியுமா? உங்கள் மதிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை, நீங்கள் பாவியான மனுஷன் இல்லை. சகேவு குறித்து சொல்லும்போது அவன் பாவியான மனுஷன், ஆனால் ரட்சிப்பு வந்தவனே அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறுகிறான். அவன் ராஜாக்களாய் ஆசாரியராய் மாறுகிறான். நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுது அவசியமாக இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஆமென் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை முடிஞ்சு ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா உமக்கு நன்றி. எங்களை கழுவி சுத்திகரிக்கிற தெய்வம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் சொன்ன போல இன்றைக்கு எங்களை கழுவுங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பானதை நாங்கள் விட்டுட்டு உமக்கு பரிசுத்தமாய் வாழ உதவிச்சு கிருபைக்கு ஒப்புக்கொடும். இன்னும் கழுவப்படாத காரியங்களை கழுவப்பட உதவிச்சு இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்பதாவே. ஆமென். நீங்கள் ஆசாரியர், ராஜாக்கள், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.